நண்பர்களே, ராமாயணம் ராமாயணம் சமஸ்கிருதத்திலே வால்மீகி ராமாயணம், தமிழிலே கம்ப ராமாயணம், ஹிந்தியிலே துளசி ராமாயணம். துளசிதாசர் ராமாயணத்துக்கு கதைக்கு ராமாயணம் என்று பெயர் வைக்காமல் ராம் சரித்த மானஸ் என்று பெயர் வைக்கிறார். ராம் சரித்த மானஸ், ராமனுடைய வரலாறு என்பது நம்முடைய மனசு, இந்திய மக்களுடைய மனது என்ற கருத்திலே அவர் அதுக்கு மானஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு காவியம் ஏற்றுகின்ற பொழுது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு எய்ம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். சாதாரணமாக நம்மை பார்க்க யாராவது வந்தால் கூட நம்ம கேட்போம், என்னப்பா சமாச்சாரம், என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க என்று கேட்போம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்தேங்க, ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்தேங்க என்பார்கள். அந்த ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்தாங்க என்கிற கூட அது ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ஏனால் நோக்கம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை என்பார்கள். அந்த கண்ணோட்டத்தை பார்க்கின்ற பொழுது கம்பராமாயணத்துடைய நோக்கம், வால்மீகி ராமாயணத்துடைய நோக்கம், துளசி ராமாயணத்தின் நோக்கம் எல்லாமே அடிப்படையில் ராமனுடைய கதை கூறுவதாக அமைந்திருந்தாலும் ஒவ்வொருக்கும் ஒரு எய்ம் இருக்கிறது. காவியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஒவ்வொரு காவியத்துக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு எய்ம், ஹிந்தியில் உத்தேசியர் சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதை பற்றி சொல்லுகிற போது ஸ்லோகம் சொல்லுகிறது, தர்மார்த்த காமேஷு பலாஹிம் இதம் காவியம், தர்மார்த்த பலாஹிம் இதம் காவியம், தர்மார்த்த காமேஷு பலாஹிம் இதம் காவியம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, இந்த 4 பலன்களை தர்மத்தை நிலைநாட்ட பகவான் சொல்வார். கீதாவில் சொல்வார், பகவான் சொல்வார், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பர், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பர். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவ்வப்பொழுது தோன்றிக்கொண்டே இருப்பேன் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆக இறைவனுடைய அவதாரமே கூட ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான். அதுபோல இன்றைக்கு நாம் எடுத்துக்கும் தலைப்பு துளசி தரங் என்பதாகும். துளசிதாசனுடைய இந்த ராமச்சரித்த மானஸ் என்பது சமன்வய பாவனா, அது அனைவரையும் ஒன்றாக்க கொள்வது. ஏழை பணக்காரன், இந்த மதம் அந்த மதம் என்று எவரும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக கொள்கிற நோக்கம்தான் இந்த ராமச்சரித்த மானசனுடைய நோக்கம். அதே போல் கம்பராமாயணத்திலே அதன் நோக்கம் என்னவென்றால், அனைவரும் சகோதரர்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள். இந்த கம்பராமாயணத்தில் இறுதியிலே விபீஷணனுக்கு ராமர் முடிசூட்டுகிறார். ஸ்ரீலங்காவில் ராவணவதம் முடிந்து விபீஷணனுக்கு அவர் முடிசூட்டுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அன்புள்ள குகனோடும் ஐவரானோம். நாங்கள் 4 பேர் சகோதரர்கள், ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்ன. நாங்கள் 4 சகோதரர்கள். 5வது சகோதரனாக வந்தவன் குகன். ஆகவே அன்புள்ள குகனோடும் ஐவரானோம். குகன் எந்த ஜாதி சார்ந்தவன் என்றால் அவன் படகூட்டும் ஜாதியை சார்ந்தவன். அன்புள்ள குகனோடும் ஐவரானோம். பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். சுக்ரீவன் அவன்தான் அந்த குன்றை சுற்றி வாழ்ந்தவன். ஏனென்றால் வாலிக்கு பயந்து அவன் அந்த மலையை சுற்றி வாழ்ந்தான். ஆகவே குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். இன்று முதல் உன்னோடும் எழுவரானோம். பீஷனையும் சேர்த்து
நாங்கள் 7 பேர் என்று அங்கே சகோதர மனப்பான்மையை காட்டுகின்ற அந்த கருத்து ராமர் வாயால் சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த ராமாயணத்தினுடைய நோக்கமே தவிர வேறு இல்லை. அர்த்தத்துக்காக தர்மத்துக்காக இருந்தாலும் கூட அந்த நோக்கம் தர்மத்துக்காக இருந்தால் கூட முக்கியமான கருத்துக்களை அனைவரும் சமமே, அனைவரும் சகோதரர்களே என்ற கருத்தை ஊட்டுவதாகும். விபீஷன் ராட்சச என்ற குலச்சார்ந்தவன், சுக்ரீவன் வானர சார்ந்தவன், குஹன் வேட்டுவர் படவோட்டுகின்ற இனம் சார்ந்தவன். இவர் அரசர், மன்னர், எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுடைய அவதாரம். இத்தனை சிறப்பு கொண்ட அவர் இந்த மூவரையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார். அதுவே இந்த ராமதீர்த்த மானத்தினுடைய மிகச்சிறந்த நோக்கமாகும். நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த ராமாயணத்தினுடைய ஒரு பகுதியை நான் இங்கே தங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக துளசிதாசர் இறைவனை பாடுகிறார், இறைவனை வணங்குகிறார். யாரை வணங்குகிறார்கள்? முதல்வன் என்று சொல்லப்படுகின்ற கணபதியை வணங்குகிறார். சொல்கிறார், காயியே கணபதி ஜெகவந்தன சங்கர சுவன பவானி நந்தன சிற்பி சதன கசவதன் விநாயக் கிருபா சிந்து சுந்தர் சபலாயக் மோதக பிரிய மிருது மங்கல் தாத்தா வித்யா வாரிதி புத்தி விதாத்தா மாங்கத துளசிதாஸ் கர் ஜோரே பசகி ராமசிய மானச மோரே. பசகி ராமசிய மானசு மோரே. காயியே கணபதி ஜெகவந்தன, உலகத்தையே காக்கின்ற முதல்வனாகிய கணபதியுடைய புகழை எல்லோரும் பாடுவோமாக. சங்கர சுவன, அவர் யார்? சங்கர், சிவனுடைய மகன். பவானி நந்தன, பவானி என்கின்ற பார்வதி தேவனுடைய மகன். சங்கர சுவன பவானி நந்தன. சித்தி சதன, அவரை வணங்கினால் நமக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும், வெற்றியின் இருப்பிடமாகும். சித்தி சதன் கசவதன், அவனுடைய முகம் யானையை போன்றிருக்கும். கசவதன் விநாயகன். கிருபா சிந்து, அருளை வாரி வாரி வழங்கும் வள்ளலான கடலை போன்றவன். கிருபா சிந்து, அருளினுடைய கடல். சுந்தர், அழகானவன். சப் லாயக், எல்லாவிதத்திலும் தகுதியானவன். மோதக பிரிய, அவனுக்கு மோதகம் மிகவும் பிடிக்கும். மோதகம் என்றால் லட்டு என்பார்கள். மோதக பிரிய மிருது மங்கள தாத்தா, அவன் மிக மென்மையானவன். எல்லோருக்கும் மங்களத்தையே நன்மையே அருள்கின்றவன், கொடுக்கின்றவன். மிருது மங்கள தாத்தா. வித்யா வாரிதி, அவன் கல்வியினுடைய கடலாவன், கல்வியை தருகின்ற கடலாவன். வித்யா வாரிதி, வாரிதி என்றால் கடல். புத்தி விதாத்தா, அறிவை கொடுக்கின்ற புத்தியை கொடுக்கின்ற கடவுளாவான். விதாத்தா என்றால் கடவுள், பிரம்மா என்றார்கள். புத்தி விதாத்தா. இத்தனை சிறப்பும் படைத்த அந்த விநாயகரிடம், கணபதியிடம் நான் கேட்கின்றேன், அதாவது துளசிதாஸ் நான் கேட்கின்றேன், உங்களுக்கு முன்னாலே என்னுடைய இருகரம் கூப்பி, மாங்கத்த துளசிதாஸ் கர ஜோரே, கர் ஜோட்கர், என்னுடைய இரு கரங்களையும் கூப்பி நான் தங்களை கேட்கின்றேன். பசகி ராமசிய மானசு மோரே, ராமனும் சீதாவும் என்னுடைய மனதிலே எப்போதும் ராமனும் சீதாவும் குடியிருக்க வேண்டும் என்கிறார். பசகி ராமசிய மானசு மோரே, ராமனும் சீதாவும் எப்போதும் என்னுடைய மனதிலே குடியிருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். எப்படி ஹனுமான் தன்னுடைய இதயத்தை பிளந்து காண்பித்தாரோ, ராமனும் சீதாவும் இதயத்திருக்கிறார் என்று இதயத்தை பிளந்து காட்டியதாக ஹனுமானுடைய வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட இறைவனை, விநாயகரை
கணபதியை துளசிதாசர் புகழ்ந்து பாடுகிறார். அந்த கவி சிறப்பு நாங்கள் அனுபவித்தோம். அடுத்ததாக ஸ்ரீலங்கா இருந்தது. முடிவில் ராவண போருக்கு முன்னாலே ஸ்ரீலங்கா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்து கேட்டால் ஹனுமான் அதை எதிர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் ஹனுமான் அதை ஏற்கவில்லை. ஹனுமானுக்கு ஏற்பட்ட அவர்கள் தீங்கின் காரணமாக அவருடைய வினை பையன்தான் அதை எரித்தே தவிர ஹனுமான் அதை எரிக்க போகவில்லை. ஹனுமானுக்கு நோக்கமே கிடையாது. ஸ்ரீலங்காவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கமே ஹனுமானுக்கு கிடையாது. சீதையை பார்க்க வேண்டும், அவருடன் ராமனை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஒரு தூதராகத்தான் போராட தவிர அந்த தங்க நகரமாக அந்த இலங்கை அரண்மனையை அழிக்கப் போகவில்லை, நெருப்பு வைக்கப் போகவில்லை. ஆனால் அவர்களுடைய வினையே அவர்களை அழித்தது. யாருடைய வினை? ராவணாதி அசுரர்களுடைய வினையே அந்த நகரத்தை அழித்து. அந்த கருத்தை இங்கே சொல்கிறார். இலங்கைக்கு செல்கிறார் ஹனுமன். ராவணனை பார்க்கிறார். அவரும் நியாயத்தை சொல்கிறார், நீ செய்வது சரியில்லைப்பா என்று சொல்கிறார். ஆனால் ராவணன் அதை கேட்பதாக இல்லை. அதற்கு மாறாக தன்னுடைய ஆட்களுக்கு அவர் உத்தரவிடுகிறார். என்ன, இது ஒரு குரங்கு, இந்த குரங்கை இந்த குரங்கை நீங்கள் தொல்லை கொடுங்கள் என்று சொல்கிறார். இவருடனே வெளியே அழைத்து வரப்படுகிறார். தெருவாக ஹனுமானை அவர்கள் கூட்டிச் செல்கின்றார்கள். அப்படி போகின்ற பொழுது அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் ஹனுமானுக்கு. எண்ணெயை துணியை நனைத்து அதை ஹனுமானுடைய வாலிலே கட்டுகிறார்கள். ஹனுமனுடைய வாலிலே அந்த அசுரர்கள் ராவணால் அனுப்பப்பட்ட அந்த வேலையாட்கள் எண்ணெயை துணியில் நனைத்து ஹனுமானுடைய வாலிலே கட்டுகிறார்கள். அந்த வால் நீண்டு கொண்டே போகிறது. அந்த கர்த்திகை சொல்கிறார் அவர் துளசிதாசர். பசன் பட்டோரி போரி போரி தேல் தமிச்சர் என்றால் ராட்சசர்கள், தமிச்சர் என்றால் அசுரர்கள். பசன் பட்டோரி ஆடைகளை துணிகளை சேகரித்து அதை போரி தேல்மே போரி போரினால் மூழ்கடித்து டுபாத்தே எண்ணெய்களை அதை மூழ்கடித்து அதை நனைத்து அசுரர்கள் கோரி தாயி ஆயி பாந்தத லங்கூர்கை அதை எடுத்து நனைத்து அதை அந்த லங்கூர் என்றால் வானம், அதாவது ஹனுமானுடைய வாதிலே அதை கட்டுகிறார்கள். அதை கட்டுக்கின்ற பொழுது ஹனுமான் நினைக்கிறார், இதோ ஒரு ஜோக் என்று நினைக்கிறார். என்னை வைத்தவர்களோ ஜோக் செய்கிறார்கள் என்று கருதுகிறார் ஹனுமான். ஆகவே அதை அவர் தவறாக எடுத்துக்கொள்ளலை. அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தைசோ கபி கௌதுகி அப்படி அவள் செய்ய அதை ஹனுமன் ஒரு ஜோக்காக ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார். டராத்த ஜி ஏ காத் கை அது இந்த வாளை ஆட்டி அவர் என்ன பண்ணார், தன் உடம்பையும் ஆட்டி அவளை பயமுறுத்துகிறார். காத் இந்த உடம்பு, கைக்கென ஆட்டி பயமுறுத்துகிறார். அத்துடன் அந்த கூட போகின்ற என்ன செய்கிறார் என்றால் அவள் உடம்பில் அவர் எட்டி உதைக்கிறார்கள், காலால் எட்டி உதைக்கிறார்கள். எட்டி உதைக்கும் போது அவருக்கு வலிக்கிறது, ஹனுமானுக்கு வலிக்கிறது. அந்த அடியை அவர் சகித்துக் கொள்கிறார். லாத் கே ஆகாஷ் சஹே அவள் தன்னுடைய காலால் எட்டி உதைக்கின்ற அந்த அடியை அவர் பொறுத்துக் கொள்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஜி மே கஹே கூர் ஹே இவர்களாவது கூறர்கள், அதாவது நான் ஒரு வானரம் என்று தெரிந்தும் என்னை தொல்லைப்படுத்துகின்றார்களே, இவர்களெல்லாம் குரியல் ஃபெலோஸ் என்று சொல்வார்கள், அங்கு சொல்வார்கள் குரியல் ஃபெலோஸ் என்று சொல்கிறார்கள். தவிர அவர் மீது கோபம் கொள்ளவில்லை. அவர்களை பார்த்து சொல்கிறார், இவரெல்லாம் குரியல் ஃபெலோஸ், இவர்கள் நாகரிக மற்றவர்கள் என்று சொல்லி மகிழ்கிறார் ஹனுமான். மாறாக அவர்கள்
அவர்களை வந்து அடக்கவோ அல்லது அழிக்கவோ துன்புறுத்தவோ அவர் எண்ணவில்லை. ஆனால் இவர்கள் துன்புறுத்துகிறார்கள். சரி, பால கில்காரி கைகை தாரி தேதே காரி தேத்த. சரி, கூடவே சின்ன சின்ன குழந்தைகளும் போகிறார்கள், பாலக்கு பிள்ளைகளும் போகிறார்கள். கில்காரி கைகே கலகலென்று அவர்கள் சிரிக்கிறார்கள். என்னோட வேடிக்கை அல்லவா, சார்பாக குரங்கு பார்த்தா சிரிப்பாங்க. இந்த அனுமானை பார்த்த உடனே இவர்கள் செய்கிற அந்த தொல்லையை பார்த்த உடனே எல்லா பிள்ளைகளும் சிரிக்கிறார்கள், கைத்தட்டுகிறார்கள். தாலி தேதே தாலி தேதே தாலி தேதே காரி தேத்த, திட்டுகிறார்கள், கைத்தட்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள், ஆனந்தமடைகிறார்கள். கூடவே அனுமனை அவர்கள் திட்டுகிறார்கள். காரி தேத்த காலி தேத்த. பாச்சே லாகே பாஜத்த நிசான் டோல் தூரை. அவனுக்கு பின்னாலே போகிறவர்களாம் என்ன செய்கிறார்கள், இசைக்கிறார்கள், முரசடிக்கிறார்கள், முரசு கொட்டுகிறார்கள், வாத்தியங்களை இசைக்கிறார்கள், தூரிகை ஊதுகிறார்கள், பூவின் ஊதுவார்களே தூரிகை ஊதுகிறார்கள், ட்ரம்ஸ் அடிக்கிறார்கள். அடுத்துக்கொண்டே அனுமானுடைய வாலிலே அவர்கள் தீ வைக்கிறார்கள். வாலிலே தீ வைக்கிறார்கள். ஏற்கனவே எண்ணெய் துணி கட்டப்பட்டிருக்கிறது. அதில் தீ வைத்த உடனே தீ அங்கே பற்றி கொடுக்கின்றது. அந்த தீ பற்றுகிற பொழுது அவருடைய உடம்பு வந்து எரியும் அல்லவா. அந்த எரிக்கின்ற துன்பத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக, நிவாரணம் பெறுவதற்காக அவர் இங்கும் அங்கே தாவுகிறார். அப்படி தாவும் என்ன ஆகிடும், இவர் தாவும் போது அந்த வாலும் தாவுகிறது. வால் தாவுகின்ற பொழுது வால் இருக்கின்ற நெருப்பும் தாவுகிறது. அப்போ நெருப்பு அங்கங்கே படுகிறது. அதன் மூலமாகத்தான் அந்த லங்கா இருந்ததை தவிர அவரோட அதை எரிக்கவில்லை. ஆனால் வெளியே சொல்கிறாங்க, அனுமான் தான் இருந்தார் என்பது அது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் செய்த அந்த தொந்தரவுகளால் தான் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன் வலியை போக்கிக் கொள்ள இங்கும் அங்கும் அலைந்தார் அனுமன். அந்த அலைந்த காலத்தாலே அங்கே தீப்பிடித்தது. அது காலத்தாலே லங்கா எரிந்தது. அந்த லங்கை எப்படி தெரியுமா, பாலதி படல் ஆகி எவர் செய்கிறார், தன்னுடைய வாளை அவர் வளர்த்து கொண்டு போகிறார். என்றால் தன்னுடைய தீவு தன் உடம்புக்கு வளர்ப்பதற்காக என்ன பண்ணார், வால் வளர்ந்து கொண்டே போகிறது. அங்கே வால் வளர வளர ஆங்காங்கே தீ பற்றி கொள்கிறது. பாலதி படல் ஆகே, அந்த வால் வளர்ந்து கொண்டே போனது. அப்போது டவு டவு தீனி ஆகும். டவுட்டது ஜக ஜக, ஆங்காங்கே தீப்பற்றி கொண்டது. அந்த வால் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் தீப்பற்றி கொண்டது. இப்போ தீப்பற்றிக்குள்ள என்ன ஆகிறது, அந்த அரண்மனையே லங்காவே சோனேக்கு லங்கா சொல்வார்கள். தங்கத்தால் வையப்பட்ட அரண்மனை கூரை அதே எரிந்து போகிறது. அந்த நெருப்பு எப்படி இருந்தனால் விந்த தீ தவாரி கைசோ. விந்திய மலை இருக்கிறல்லவா, இந்தியாவினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற விந்திய மலை. அந்த விந்திய மலையினுடைய மலைக்காடுகளிலே வந்து காட்டுத்தீ பற்றினால் அந்த காட்டுத்தீயை அணைக்கவே முடியாது. சாதாரணமாகவே காட்டுத்தீ அணைக்க முடியாது. ஆனால் விந்திய மலை மிகப்பெரிய மலை. இந்தியாவின் இரு பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்தியாவின் நடுப்பகுதி இருக்கிறது விந்திய மலை. அந்த விந்திய மலையில் இருக்கின்ற மலையில் வாழ்கின்ற மலையில் எல்லா மரங்களும் இருந்தால் எப்படி இருக்கும், காட்டுத்தீயை போன்று அந்த நெருப்பு இருந்ததுதான். தேசே கோட்டி கோட்டி சத சூர்கை. சதம் என்றால் 100. டெண்டுல்கர் சதம் அடித்தார் சொல்வார்கள். சதம் என்றால் 100. எஸ்ஏ 100 கோடி. சூரியன் இருந்தால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும், ஒரு சூரியனே அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறது, அது ஒளியை பிரகாசமாக இருக்கிறது. 100 கோடி சூரியர்கள் தோன்றினால் அது ஒளி எப்படி இருக்குமோ அது போன்றிருந்தால் அந்த இருந்த அந்த இந்திய மலையினுடைய அந்த காட்டுத்தீயை போகிறது தான். 100 கோடி சூரியர்கள் பிரகாசித்தால் ஒளி எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் அந்த நெருப்பினுடைய பிரகாசம். அப்பொழுது 100 கோடி சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும், விந்திய மலையினுடைய காட்டுத்தீ தான் எப்படி இருக்கும், அதுபோல் ஸ்ரீலங்கா வந்து எரிந்து போனது என்று இங்கே வர்ணிக்கிறார் மகாத்மா துளசிதாஸ். விந்துக்கி தாவாரி கைந்தோ. தவாரி என்றால் காட்டுத்தீ, கைந்தோ அதுபோல துவரம். மேலும் கோட்டி சத்த சூர்கை, 100 கோடி சூரியன் என்ன எப்படி இருக்குமோ அதுபோலவும் அந்த தீ இருந்ததாக வர்ணிக்கிறார். நான் மீண்டும் அதை சொல்லுகின்றேன். பசன் பட்டோரி போரி போரி தேல் தமிச்சர்
कोरी कोरी धाई आई धारी आई धारी आई बांधक लंगूर है तैसो कपी कौतुकी डरात दे जी गात कई कई लाद के आघात सहे जीव में कहे क्रूर है बाल किलकारी कई कई तारी दे दे गारी देत पांचे लागे बाचत निशान ढोल तूर है बालदी बड़न लागी शौ टौर टौर इन्हें आगी बिंद की दवारे कैसो कोटि शत सूर है கோட்டி சத சூர் है இப்படியாக இரண்டு பங்கு நான் இங்கே சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக அவருடைய ஒரு சில தோகாக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். तुलसी काया केत है तुलसी काया केत है मनसा बये किसान तुलसी काया केत है मनसा बये किसान पाप पुण्य दो वो बीज है पाप पुण्य दो वो बीज है बुवै सो लुनै निदान बुवै सो लिनै निदान. தமிழில் சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பார்கள். அதாவது இங்கே இந்த கரம் பல்கி பாவனா என்பார்கள். இந்திய நாட்டில் பண்பாடு அதுதான். நாம் செய்கின்ற முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பார்கள். நாம் என்ன செய்கிறோமோ அவனுடைய பலனை நாங்கள் பார்ப்போம். ரஹீம் சொல்வார், ரஹிமன் போயே ஆக்கோ ஆம் கஹாத்தே ஹோ என்பார். ரஹிமன் போயே ஆகுக்கோ பிர்வா ஆக்குக்கோ ஆம் கஹாத்தே ஹோய். நீ முள் சொலையை விதைத்தால் மாம்பழம் கிடைக்குமா என்பார்கள். அதுபோல் இங்கே சொல்கிறார், புஷ்கா சொல்கிறார், என்ன சொல்கிறார், துளசி சொல்கிறார், காயா கேத் ஹை, இந்த உடம்பு வயலை போன்றது. காயம் என்ற உடம்பு, சர்க்கிட்டில் காயம், தமிழோட காயம் என்பார், காயமே இது பொய்யடா என்பார். காயா கேத் ஹை, இந்த உடம்பு வயலை போன்றது. மன்சா பயே கிசான், உள்ளத்தை போன்றது. உள்ளம் என்பது உழவனை போன்றது. மன்சா பயே, பையனா பனே, மன்சா பயே கிசான், உள்ளம் உழவனாகும். இந்த உடம்பு என்பது வயலாகும். அந்த வயலில் என்ன செய்வான், உழவன் உழுவான் அல்லவா, பயிர் செய்வான் இல்லையா. பாப புண்ணிய தோவு பீஜை, பாவம் புண்ணியம் இரண்டுமே விதைகளாகும். நாம் பாவத்தை விதைத்தால் பாவத்தை அறுவடை செய்யலாம், புண்ணியத்தை விதைத்தால் புண்ணியத்தை அறுவடை செய்யலாம். பாப புண்ணியம் தோனோ பீஜை போவை, எதை நாம் விதைக்கிறோமோ லுனை நிதான் தானே பாத்மே, நாம் பிற்காலத்தை எதை பண்ணுறோமோ அதை நாம் லுனை தான் அறுவடை செய்யணும். ஆகவே என்ன செய்யணும், புண்ணியத்தை விதைக்க வேணும், புண்ணியத்தை நாம் அறுவடை செய்யணும். பாவத்தை விதைக்கக்கூடாது, பாவத்தை அறுவடை செய்யக்கூடாது என்று இங்கே இந்த துவாரம் புண்ணியத்தை பற்றி சொல்கிறார். அடுத்தது ஜடச்சேதன் குந்தோஷ்மய விஸ்வகீன கர்த்தார் संत हंस गुण गई पय வரிஹரி வாரி விகார். இந்த உலகம் இறைவன் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது அனைத்தையும் இணைந்தே படைத்திருக்கிறார். ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது இவன் நல்லவனா அல்ல கெட்டவனா என்று நம்மால் உடனடியாக அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்களாம் பாமர மக்கள், ஞானிகள் இல்லை, நாங்களாம் பாமர மக்கள். அவனும் பழகி பார்த்த பிறகே நாம் அறிய முடியும். ஆக ஜடு சேத்தன், ஜட் என்றால் அசையாத பொருள், இம்மூவபிள் சொல்வார்கள். ஜடம் ஜடமே சொல்வார்கள், திட்டுவார்கள், ஏன்னா ஜடமே என்பார்கள். ஜடம் என்றால் அசையாத பொருள், சேத்தன் என்றால் அசையும் பொருள். ஜட சேத்தன் இரண்டுமே குணதோஷ்மய, நல்லது கெட்டது இரண்டும் சேர்ந்து படைத்திருக்கிறார் பகவான். குணதோஷ்மய விஸ்வகீன, உலகத்தை படைத்தார் யாரு, கர்த்தார் கடவுள். விஸ்வகீன கர்த்தார், சந்த் சாதுக்கள், ஹன்ஸ் அன்னப்பறவை போன்றவர்கள். அன்னப்பறவை ஒரு கிண்ணத்திலே, இரண்டு கிண்ணத்திலே ஒன்றிலே பாலையும் ஒன்றிலே நீரையும் சேர்ந்து வைத்தால் அன்னப்பறவை பாலை மட்டும் அருந்துவிட்டு தண்ணீரை விடுமா. அதுபோல சாதுக்கள், இவன் நல்லவன் இவன்
கெட்டவன் என்று அறிந்து கொண்டு பாலாகிய நல்லவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், நீராகிய அல்லவர்களை விடுவார்கள். விஸ்வகீர்ண கர்த்தார் சந்த் ஹன்ஸ் குன் கஹி பய, குணமாகிய பாலை கஹி ஏற்றுக்கொள்வார்கள். பரிஹரி சோடியத்தை விட்டுருவார்கள். இதை வாரி விகார்கள் விகாரங்கள், தீயவைகள், அழுக்குகள், அழுக்கார் தண்ணீரை அவர்கள் விட்டுவார்கள். அந்த அன்னப்பறவை அழுக்கார் நீரை விட்டுவிடும், பாலை மட்டும் அருந்தும். அதுபோல அழுக்கான மனிதர்களை சாதுக்கள் விட்டுவிடுவார்கள். யார் பாலை போல் அளவுகளோ அவர்களுடன் பழகுவார்கள். இந்த கருத்தைக்கு நமக்கு அதுக்கு உபயோகிக்க என்ன காரணம் என்றால், நாங்களும் அவங்களைப் போல ஆகணும் என்பதுதான். அடுத்தது இதில் நான் இங்கே இன்னும் சொல்ல விரும்புகிறேன். கவிதாக்கு சொல்வார், வள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் மெய்ப்பொருள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை போல தான் இந்த யோகாவும் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். அடுத்ததாக நம்முடைய நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணும். இதனுடைய கருத்து என்ன? பல பேர் இந்த கருத்தை தவறாக சொல்லப்படுகிறது. நாய் இருக்கு, அடிக்க கல் இல்லை, கல் இருக்கு, அடிக்க நாய் இல்லை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் அவருடைய அர்த்தம் இதுவும் இல்லை, உண்மையான பொருள் அதுவும் இல்லை. ஒரு சிற்பி வந்தார், ஒரு சிற்பி ஒரு நாயினுடைய உருவத்தை தன் கல்லே செதுக்கினார். ஒரு நாயினுடைய உருவத்தை சிலையாக செதுக்கினார். நிறைய மக்கள் வந்தார்கள், பார்த்தார்கள். அவளுக்கு வெறும் கல் மட்டுமே தெரிந்தது, அங்கே நாய் தெரியவில்லை. சில பேருக்கு நாய் தெரிந்தது, இந்த கல் தெரியவில்லை. அப்போ இறைவன் சிலை எப்படி இருக்கிறது? கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? சாமி கற்பு தான், சாமி சிலையை கற்பு தான் பாடுவார், கவிஞர் பாடுறார். அப்போ அந்த சாமி சிலையும் கல்லால் செய்யப்பட்டதுதான். அங்கே நாம் கல்லை பார்க்கும்போது இறைவன் தெரிய மாட்டார். இறைவனை பார்க்கிற பொழுது நமக்கு கல் தெரியாது. இங்கே நாயை பார்க்கிற பொழுது கல் தெரியாது, சிலையை பார்க்கிற பொழுது நாய் தெரியாது. அதான் நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணுவது. இங்கே சொல்கிறார் பிரசிதாசர், ஜஹா ராம் தஹா காம் நஹி, ஜஹா காம் நஹி ராம். ஜஹா நாம் எங்கே, ஜஹா ராம் தஹா காம் நஹி, எங்கே ராமன் இருக்கிறாரோ அங்கே ஆசை இல்லை, எங்கே ஆசை இருக்கிறதோ அங்கே ராமன் இல்லை. ஜஹா ராம் தஹா அங்கே காம் நஹி, அங்கே ஆசை இல்லை. ஜஹா காம் நஹி ராம், அங்கே ராமன் இல்லை. துளசி கபோ ஹோத் நஹி, ரவி ரஜினி இக்கட்டான். ரவி என்றால் சூரியன், ரஜினி என்றால் இருட்டு. रवि रजनी दो इकटाना एक जगह पर नहीं रहते, ஒரே இடத்துல இருக்காது. இருட்டு இருந்தால் அங்கே சூரியன் இருக்காது, சூரியன் இருந்தால் அங்கே இருட்டு இருக்காது. அதுபோல ராமன் இருந்தால் அங்கே ஆசை இருக்காது, ஆசை இருந்தால் அங்கே ராமன் இருக்காது. ராமனுடைய பெருமை சொல்வதற்காக ஒரு கதை சொல்லப்படுகிறது. சீதையை வசியப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தான் ராவணன். ஆனால் சீதை ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தாள். ஒரு நாள் தன்னுடைய மாலை நேரம் ஒரு நாள் அவன் தன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான் ராவணன். அவன் கவலையோடு விளையாடி கொண்டிருக்கிறான். இத்தனை முயற்சி செய்ய முடியவில்லையே என்பது. அப்பொழுது அங்கே மந்திரி இங்கே வருகிறார், அமைச்சர் இங்கே வருகிறார். அப்பொழுது சொல்கிறார், அரசே, நம்முடைய கவலை எனக்கு புரிகிறது. சீதை எந்த உருவத்துக்கும் மயங்க மாட்டாள். அவள் மயங்குவது ஒரே ஒரு உருவத்துக்கு மட்டும்தான். அந்த உருவம் இந்த யாருட்டா தான் ராமன்.
ஆகவே நீங்கள் இத்தனை முயற்சி செய்யாமல் ராமனாக உருமாறுங்கள். நீங்கள் ராமனாக உருமாறினால் தங்களை பார்த்த உடனே அவள் தங்கள் மீது கதவைப்படுவாள், உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்று சொல்கிறார் அமைச்சர். அதை கேட்டு ராவணன் சிரிக்கிறார். அமைச்சரே, நான் இவ்வளோ பெரிய ஞானி அறிவாளி, உங்களுக்கு கிடைத்த இந்த யோசனை எனக்கு வந்திருக்காதா? எனக்கும் வந்தது. நான் ஒரு நாள் ராமனாக உருவெடுத்தேன், ராமனாகவே மாறிவிட்டேன், 100% ராமனாகவே மாறிவிட்டேன். அந்த ராமனாக மாறி நான் அவளிடம் பேசுவதற்காக போனேன். ஆனால் ராமனாக மாறியுடனே எனக்கு அடுத்தவருடைய மனைவி ஆசைப்படும் என்ற எண்ணம் எனக்கு வரலையே என்றாராம். இது எப்படி ராமனாக மாறியுடனே எனக்கு அடுத்தவர் மனைவியை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை என்று. ஆகவே எனக்கு இந்த நீங்கள் யோசனையை சொல்ல வேண்டாம். என்னுடைய கருத்து என்ன? ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம். கவி சொல்றார் கவியரசர். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ஆக ராமனுடைய அவதாரமே என்பதுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கருத்து உலக மக்களுக்கு காட்டுவதுதான். தெலுங்குல ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள், ஒக்க மாட்டக்க ஒக்க பானமு, ஒக்க மாட்டக்க ஒக்க பானமு, ஒக்க பத்ரி, ஒக்க மாட்டக்க ஒக்க பானமு, ஒக்க பத்ரி. ராமனுடைய கருத்து சொல்லும்போது, அவனுடைய பெருமை சொல்லும்போது அவருக்கு ஒக்க மாட்டக்க, ஒக்க என்றால் ஒன்று, அவர் சொன்ன சொல் ஒன்றுதான், சொல் மாறாதவர். ஒக்க பானம், ஒரே ஒருமைதான் அம்பு எய்வார். அந்த அம்பு வெற்றி பெற்றுவிடும், இலக்கை அடைந்து விடும். அடையாவிட்டால் மீண்டும் அம்பை அவர் எய்ய மாட்டார். அதுபோல் ஒக்க பத்னி, ஒரு மனைவித்தான் மணந்து கொள்வார், அடுத்தது அவருக்கு எண்ணம் கிடையாது. ஆக இதெல்லாம் ராமனுடைய சிறப்பை காட்டுவதற்காக நமக்கு சொல்லப்பட்டன. அவதாரமே சொல்கிறார், இந்த ஒருவனுக்கு ஒரு உலகில் ஒரு தாரம் இன்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் என்று கவியரசர் இங்கே பாடுகின்றார். அதற்கு நோக்கமே இந்த கருத்து தான். இங்கே ராமனுடைய பெருமையை காட்டுவதற்காக நான் இந்த இடத்தை நான் சொன்னேன். அடுத்தது, ஊச்சி ஜாதி கா பபிஹரா, ஊச்சி ஜாதி கா பபிஹரா पियतना नीचे नीर, कई जांचे घनश्याम तो कई दुख सहे शरीर. ஊச்சி ஜாதி கா பபிஹரா. பபிஹரா என்றால் ஒரு வகையான பறவை. அந்த பறவை நீரில் இருக்கின்ற வானத்திலிருந்து கீழே விடுகின்ற நீரை மட்டுமே பருந்தும். அது சாத்தக பட்சின்னு சொல்கிறார்கள். சாத்தக பட்சி என்பார்கள். இந்த சாத்தக் என்ற பறவையானது மழை தண்ணீரை மட்டும்தான் குடிக்கும். அந்த நீர் கீழே விழுந்து விட்டால் அதை அருந்தாது. எவ்வளவு தாகமாக இருந்தாலும் உயிரே போனாலும் கூட உயிரை விடுமே தவிர அது கீழே விடும் தண்ணீரை அது அருந்தாது. அதுபோல உயர் ஜாதிக்கார மனிதர்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தாலும் நல்லதை மட்டுமே செய்வார்கள், தீயதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதாவது துன்பத்தை செய்து கொள்வார்கள், தாகத்தை செய்து கொள்ளும் அந்த பறவை, ஆனால் கீழே விழும் தண்ணீர் அருந்தாது. அதுபோல உயர்ந்த மனிதர்கள் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் கூட ஆனால் தாழ்வான செயலை செய்ய மாட்டார்கள். தன்னுடைய பரவன் உண்டு, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உண்மை தருவோம். கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் உண்மை தரும் என்ற இந்த பழமொழி இங்கே நாம் கூர்ந்து நோக்கத்தக்கது. இங்கே சொல்கிறார் அவர், கை ஊச்சி ஜாதி பபிஹரா பியத்ரா நீச்சே நீர், கீழே விழுந்த நீரை குடிக்காது. கை ஜாஞ்சே கனஷ்யாம் தோ, மேகத்து அது நீர் கேட்கும். பாதல் சே பானி மாங்காயே கை துக்க சகை சரீர், உடம்பு தாகத்தை துன்பத்தை பொறுத்து கொண்டாலும் கூட என்ன செய்யாது, அந்த மேகத்தை மட்டும் நீர் கேட்குமே தவிர அது கீழே விழுந்து தண்ணீரை குடிக்காது. போல மேன்மக்கள் என்றைக்குமே மேன்மக்கள் தான்,
கெட்டாரும் மென்மக்களே சங்கு சுட்டாரும் மென்மை தரும். இந்த துளசி தரங்கு என்ற பகுதியிலே இந்த ஒரு என்னால் எனக்கு இயன்ற சில கருத்துக்களை நான் தங்களிடம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து தொடர்ந்து தொடரும். நாளைய தினம் நாளை உங்களுக்கு வியாழக்கிழமை குருவார் சொல்வார்கள். அது நாளைய தலைப்பு உங்களுக்கு வந்து வியாக்கரண் பர்தீப், இலக்கணம் கிராமர் வியாக்கரணம் நடத்தப்படும். அது குறிப்பாக சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சிபிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கொண்டு நாங்கள் நடத்தப் போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒரு தங்களுக்கு சீரிய கருத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். தாங்கள் அனைவரும் இதை கருத்திலே கொண்டு கவனித்து நீங்கள் அறிவு பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள், எங்களுக்கு ஃபோன் மூலம் தகவல் தெரிவிங்கள் அல்லது மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் மிகுந்த அவளோடு தங்களுடைய கருத்துக்களை மட்டுமல்ல தங்களுடைய ஆலோசனைகளை நிறைய குறைகளை எங்களுக்கு எழுதுங்கள். நாங்கள் அதை பெருமையோடு வரவேற்கிறோம். இத்துடன் தங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர். சுந்தரராஜன். நன்றி, வணக்கம்.